45வது பாடல். கரவாகிய கல்வி. பெற்ற செல்வத்தை பிறருக்கு கொடுக்காமல் இறந்து போனால் பரவாயில்லை, மற்றவர்கள் எடுத்து கொடுக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் கற்ற கல்வியை பிறருக்கு கொடுக்காமல் இறந்து போனால் அது பேரிழப்பாகும், மற்றவர்களால் கொடுக்க முடியாது. செல்வன் செல்வத்தை போட்டுவிட்டுத்தான் இறந்து போகிறான். கற்றவனோ கல்வி அறிவை எடுத்துக்கொண்டே இறந்து போகிறான். இதனால் கற்ற கல்வியை பிறருக்கு கொடுக்காமல் ஒளித்து வைப்பது தவறு. அப்படி ஒளித்து வைத்தவன் அடுத்த பிறவியில் பிரம்ம ராட்சசனாக பிறந்து மரத்தில் தொங்குவான் என்று நம்முடைய பெரியவர்கள் கூறினார்கள். இப்படி கல்வியை மறைப்பது என்பது கரவாகிய கல்வி. இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் இடம் சென்று இவர்களிடம் அக்கல்வி ஞானத்தை இறந்து கேளாவண்ணம், முருகா, நீ எனக்கு மெஞ்ஞானப் பொருளை ஈகுவையோ எனக் கேட்கிறார் அருணகிரியார். கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ என்கிறார். மேலோரிடம் கீழோர் சென்று இறக்கும் பொழுது ஈ என்பார்கள், சமமானவர்கள் தா என்பார்கள். கீழோரிடம் மேலோர் சென்று கேட்கும் பொழுது கொடு என்பார்கள். இது நன்னூல் சூத்திரம். இதன்படி அருணகிரி மேலான முருகப்பெருமானிடம் ஈகுவையோ என்று கேட்கிறார். முருகன் குருமூர்த்தி, குமரப்பெருமான் குலிசம் என்ற ஆயுதத்தை உடையவன், பிணிமுகம் என்ற யானையை வாகனமாக கொண்டவன். ஓடாப்பூட்கை பிணிமுகம் வாழ்த்தி என்பது திருமுருகாற்றுப்படை. பிணிமுகம் ஊர்ந்த வெல்வோர் இறைவ என்பது பரிபாடல். முருகன் சிவயோகத்தை பாலிக்கும் கருணாமூர்த்தி. அவனிடம் சென்று கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வண்ணம் மெய்ப்பொருள் ஈதல் வேண்டும் என்கிறார் அருணகிரியார். இந்த பாடலில் குலிசாயுத குஞ்சரவா என்பதற்கு இந்திரனுடைய குலிசாயுதத்திற்கும் ஐராவத யானைக்கும் உரியவளான தெய்வ யானைக்கு மணாளனே, தெய்வ யானைக்கு உரியவனே என்றும் பொருள் கொள்ளலாம். அப்படி பொருள் கொண்டால் கந்தர் அனுபூதியில் தெய்வ யானையை பாடும் ஒரே பாடலாக இது மட்டுமே அமையும். வள்ளி நாச்சியாரை குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் 12 இடங்களில் பாடுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள் என்று தணிகைமணி செங்கல்வராய பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கரவாகிய கல்வி உளார் கடை செல் பிறவா வகைமை பொருள் ஏகுவையோ புறவா குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோகதயா பரனே புறவா குமரா புலிசாயுத குஞ்சரவா